ஹாய் காய்ஸ், இது உங்கள் எஃப்ஜி அகாடமி. நான் தான் உங்கள் எஃப்ஜி தாஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட் வீக் கோல்டில் ஒரு 650 பிப்ஸ் ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடுக்கான பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் வீக் அவுட்லுக்கும் நாம் எடுக்கிற ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோஸும் நாம் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எஸ்எம்சி உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தர போகிறோம். ஸோ நீங்களும் ஃப்ரீயாக எஸ்எம்சியை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எஸ்எம்சி இங்கே யாருமே ஃப்ரீயாக சொல்லி தாரதில்லை. மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களோட கிளாஸ்க்கு போனால் மட்டும்தான் எஸ்எம்சி சொல்லி தருவாங்க. மற்றபடி நார்மலாக எல்லாருமே ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மெத்தட்ஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட சேனலில் எஸ்எம்சி ஃப்ரீயாகவே A to Z சொல்லி தர போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே பார்க்குற என்னோடய நம்பரில் நீங்கள் பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களை என்னோடய ஃப்ரீயான டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவேன். ஸோ நம்மளோட ஃப்ரீயாக டெலிகிராம் குரூப்பில் வர்ற ஃப்ரீ சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வீக்லி ஒரு 500 பிப்ஸுக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம்பாங்க. ஸோ நான் கோல்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முதல் ட்ரேடிங் ரேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போது இருக்கிற கரண்ட் கோல்ட் ட்ரேடிங் ரேஞ்ச். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதில் வரும். ஸோ நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்தேன், மேலே 2 புல் பேக்ஸ் இருக்குது, அதை நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுக்கலை அப்படின்னு. ஸோ எஸ்எம்சியை ப்ராப்பராக லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும், அது ஜஸ்ட்டு புல் பேக் தான், அதுக்குள்ளே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு ஒன்று நடக்கலை அப்படின்னு. ஸோ அதெல்லாமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரானு நினச்சி மார்க் பண்ணவங்க எல்லாருமே எஸ்எல் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ நான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ஐடென்டிஃபை த வேலிட் ட்ரேடிங் ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஸோ நம்மளோட கோல்டு ரேஞ்ச் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும் மட்டும்தான். ஸோ நான் லாஸ்ட் வீக்குக்கு முதல் வீக்கும் ஒரு 500 பிப்ஸுக்கு மேலேயே கோல்டில் ஒரு ட்ரேட் ஒன்று ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ கோல்டில் இந்த ஓர்டர் ப்ளாக்கில் இருந்து தான் நான் ஒரு பை ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஓர்டர் ப்ளாக்கில் இருந்து தான் நான் ஒரு பை ஒன்று ட்ரை பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 500 பிப்ஸுக்கு மேலேயே படிச்சிருந்தேன். ஸோ இந்த ஓர்டர் ப்ளாக்கில் நான் பை பண்ணதால் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே விழுவும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு சப்ளை சோன்லேயே நான் அப்போவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சப்ளை சோன் தான் இது. ஸோ இந்த சப்ளை சோன் நான் மார்க் பண்ணி வச்சு சப்ளை சோனில் ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்காமலேயே சப்ளை சோனை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மிஸ் ஆகுதுன்னா நாம் அந்த மிஸ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டியுமே நமக்கான வாய்ப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இந்த சப்ளை சோன் ஃபெயிலியர்ன உடனே இந்த சப்ளை சோனை ஃப்ளிப் சோனாக மாற்றி நாம் ஃப்ளிப் சோனில் பை ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃப்ளிப் சோன் நமக்கு ரிஸ்க் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் எனக்கு 15 மினிட்டில் ஒரு ஓர்டர் ப்ளாக் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ ஸ்மால் இம்பேலன்ஸ், ஒரு சின்ன இம்பேலன்ஸோடு இந்த ஓர்டர் ப்ளாக் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஓர்டர் ப்ளாக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா நமக்கு ரிஸ்க்கையும் குறைச்சி கொள்ளலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஓர்டர் ப்ளாக்கில் என்ட்ரி போகிறத விட லோ டைம் ஃப்ரேம் ஓர்டர் ப்ளாக்கில் என்ட்ரி போகிறது நமக்கு ரிஸ்க்கு ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் ஃப்ரீ என்ட்ரியில் நான் என்னோடய என்ட்ரியை ஓர்டர் ப்ளாக்குக்கு கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட்டுக்காகவும் கொஞ்சம் ஓர்டர் ப்ளாக்குக்கு கீழே என்னோடய எஸ்எல்ஐயும் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த என்ட்ரியில் நான் ஓவராலே 650 பிப்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் ஹையை டார்கெட் வச்சுருந்தேன், டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக் இப்போ கோல்டு இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் கோல்டுக்கான நெக்ஸ்ட்டு மூவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோல்டுக்கான நெக்ஸ்ட்டு மூவ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ் த நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் கோல்டு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதில் நம்ம எடுக்க போகிற ட்ரேடிங் அப்டேட்ஸ்
அண்ட் நம்ம கிளாஸோட அப்டேட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் தாஸ். Until then,